Hello guys, welcome back to another video. So in the video எதை பற்றி பார்க்க போகிறோன்னா CMA final paper number 15 direct tax and international taxation paper உடைய strategy for upcoming June 2025 exams. ஸோ என்னென்ன இருக்குது, இது எப்படி படிக்கலாம், எது வந்து வெயிட்டேஜ் அதிகம், அண்ட் தென் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து 2 டைப்ஸாக டிவைட் ஆகுது சிஎம்ஏ ஃபைனலுக்கு. டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் சொல்லிட்டு டைரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 60% வெயிட்டேஜ், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் வந்து 40% வெயிட்டேஜ் இருக்குங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எது கவர் பண்ணணும்னா ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 நம்பர் 2, அதாவது 23rd July 2024 ரிலீஸ் ஆன அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஜூன் 2025 அண்ட் டிசம்பர் 2025க்கு வந்து அப்ளிகபிள். அண்ட் பட்ஜெட் 2025, அதாவது 1st February 2025 ஃபினான்ஸ் பில் 2025 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த இயர் நம்மளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. நம்ம ஜூன் 2025க்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024 நம்பர் 2, அதாவது செகண்ட் அமெண்ட்மெண்ட் 23rd 7th 2024 ரிலீஸ் ஆகிருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் அப் டு டேட், அந்த அப் டு டேட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கணும் ஜூன் 2025 அண்ட் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷன். இது வந்து நீங்கள் சிஏ இன்டர், சிஏ ஃபைனல், சிஎம்ஏ ஃபைனல், சிஎம்ஏ இன்டர் இவங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நம்ம ஸ்டடி மேட்டில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து டைரக்ட் டேக்ஸ் லாஸ், பி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் 40% தான். ஆனால் வந்து அந்த 40%மே நம்ம எடுக்கிற மாதிரி பார்க்கணும். 40%னா 40 மார்க்ஸ் இல்லையா? ஸோ அது எப்படி எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆல்மோஸ்ட் 20 மார்க்ஸ் கூட அதுலேருந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுலேருந்து மட்டும் ஒரு 20 மார்க்ஸ் வரும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கொஷின்ஸும் இருக்கும், அண்ட் தென் தியரி பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய இருக்கும். அந்த தியரி பேஸ்டு வச்சு நம்மளுக்கு கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அண்ட் தென் ப்ராக்டிக்கல் கொஷின்ஸில் வந்து ப்ரைஸ் கம்ப்யூட்டேஷன், ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் கம்ப்யூட்டேஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, ஒரு 5 to 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்பில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்படி இல்லைனா தியரி சைடு போனோன்னா நிறைய தியரி இருக்குது. ஸோ அந்த சைடில் வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய நம்மளை டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸில். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம சாப்டர் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் 20 மார்க்ஸ் கேரண்டி கண்டிப்பாக வரும். ஒரு 10 to 15 மார்க்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் 40% வெயிட்டேஜ், இதில் நம்மளுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்காக தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அண்ட் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு செகண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு கொஷின் வந்து நம்மளுக்கு 7 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 7 to 10 மார்க்ஸ் இன்க்ளூடிங் 1 மார்க்ஸ் பார்த்தோம்னா ஒரு 10 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 3 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 90, 98, 91 மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது ஒன்று அவங்க எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ மூணுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சம்மு தான் இது பேசிக்காக வந்து ஒரு டிடிஏ வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்ட் டாக்ஸேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இதில் 40%ல் நம்ம ஒரு 30% எடுக்கிற மாதிரி பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் ஃபஸ்ட்டு 40%ல் 30% எடுக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 30 செக்யூர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம டைரக்ட் டேக்ஸ் லாஸில் போகலாம். ஃபஸ்ட் இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா தியரி கான்செப்டில் பிளாக் மணி ஆக்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். தியரி சாப்டர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி ஆக்டில் 2015 எல்லா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேயும் ஏதாவது ஒரு கொஷின் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் வேரியஸ் என்டிட்டிஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். லைக் வந்து கேபிட்டல் கெயின், டிடக்ஷன்ஸ், பிஜிபிபி, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸு, டிவிடெண்ட் இன்கம்னு நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு இந்த டைரக்ட் டேக்ஸ் கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பிஜிபிபி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி சிஎம்ஏ இன்டர் லெவலில் நம்ம பிஜிபிபி சம்ஸு அதோட ப்ரொவிஷன்ஸ்லாம் படித்து வச்சுருப்போங்க இல்லைங்களா? இதில் வந்து பிஜிபிபியை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்கம், டோட்டல் இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பிஜிபிபியில் சிஎம்ஏ ஃபைனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளால் வந்து அதை அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆன்சருமே தப்பாயிடும். நீங்கள் டோட்டல் இன்கமும் தப்பாயிடும், டேக்ஸ் லைபிலிட்டி கட்ட போயிடும், எல்லாமே தப்பாயிடும். ஓகேங்களா? அண்ட் தென் டிடக்ஷன்ஸும் வந்து நம்ம நல்லா படிச்சிருந்தா தான் டோட்டல் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ டிடக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் மேட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், ரிட்டர்ன் அண்ட் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இதில் ரிட்டன் சாப்டர் ரொம்ப ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து யார் வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிட்டன் இருக்குது, எப்போ ஃபைல் பண்ணணும், என்னென்ன டியூ டேட் இருக்குது, யாருக்காருக்கெல்லாம் மேண்டேட்ரியாக ரிட்டன் ஃபைல் பண்ணணும், அவங்க இன்கம் வந்து கிராஸே இருக்காது ஆனால் மேண்டேட்ரியாக ரிட்டன் ஃபைல் பண்ணணும். அண்ட் தென் சில லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த லிமிட் தான்னா அவங்க வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணணும்ன்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் வந்து அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து ஒரு கொஞ்சம் லாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்குது, அதுலேருந்து என்ன கேட்பாங்க தெரியாது. அதான் அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இதுக்கப்புறம் போனோன்னா நம்ம பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங். இதில் மொத்தமாக உங்களுக்கு 3 to 4 கான்செப்ட்ஸ் வரும். அதில் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஸ்லம் சேல். ஆனால் வந்து டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு வந்து அந்த கொஷின் டெஸ்ட் பண்ணலை. ஸோ பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங் படிக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு ஒன்று விட்டுட்டு போனால் அது ஆப்போசிட்டாக கேட்பாங்க அங்கே எக்ஸாம்ஸில். ஸோ இது ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம்ஸ் நம்ம இதுதான் வரும்னு நினச்சி போனோன்னா அதுவும் டேரக்ட் டேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது விட்டோன்னா அதுவே கொஷின் பேப்பராக வரும். அதனால் நம்ம நாலேஜ் வைஸ் நம்ம எல்லாத்துலேயுமே நாலேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே ஒரு 50+ எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது பிஜிபிபி, மேட்டு, டிடக்ஷன்ஸு, கேபிட்டல் கெயின், டிவிடெண்ட் இன்கம், அப்புறம் ரிட்டர்ன், பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங், பிளாக் மணி ஆட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், டிடிஏலாம் வந்து ரொம்ப தரோவாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50+ ஆர் 60+ எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம். பட் வந்து அந்த எக்ஸாம் டைம் நம்மளுக்கு வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்களா, நம்ம டிசம்பர் 2024 எக்ஸாம் கொஷின் பேப்பர் வச்சு சும்மா ஒரு கிளான்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து 15 1 words, ஒரு 1 word வந்து 2 marks. ஸோ 15 into 2 பார்த்தீங்கன்னா 30 marks நம்மளுக்கு எம்சிக்யூ மட்டுமே. எம்சிக்யூ எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், டேரக்ட் டேக்ஸ் இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து நம்ம மோர் தேன் 20 to 22 மேக்ஸிமம். ஓகேங்களா? அதாவது மினிமம் நான் 20 to 22ன்ற மேக்ஸிமம் நம்ம 30 out of 30 எடுக்கணும். ஏன்னா எம்சிக்யூவில் 30 out of 30 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து சம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை ஃபுல் ஆன்சர் வரல, அண்ட் தென் நிறைய கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து சரியாக அட்டன் பண்ண முடியலனாலும் நம்மளுக்கு வந்து பாஸ் மார்க் வந்துடும். ஸோ வந்து எம்சிக்யூக்கு வந்து மினிமம் 20 to 22 மேக்ஸிமம் 30 out of 30 எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இதில் டேரக்ட் டேக்ஸ் எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சம் மாதிரியே கேட்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியலனா நம்மளால சம் போட முடியாது. அண்ட் தென் 4 ஆன்சருமே வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சம் போட ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆன்சரும் வரும். ஸோ அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து 2 marks லூஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதனால கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தா தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், செக்ஷன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் தியரி கொஷின்ஸ்லேயும் நம்ம செக்ஷன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 15 கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து 7 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ 2 கொஷின்ஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டுறலாம். அண்ட் தென் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 14 marks இருக்கும். ஓகேங்களா? 14 marks இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா
பிஜிபிபி கேட்டிருக்காங்க. நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம தெளிவாக படிச்சிருந்தா தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம கரெக்டாக போட்டு நம்ம டோட்டல் இன்கம் கேட்டிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் டிடக்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, நான் ரெசிடென்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிளாக் மணி ஆக்ட்லேருந்து ஒரு தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், டபுள் டாக்ஸேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர்லேருந்து இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டருக்குள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ வந்து சீக்கிரமாக நம்ம போடலாம். டைரக்ட் டேக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, டபுள் டாக்ஸேஷனில் என்னென்ன இருக்குது, இந்த பிஜிபிபியில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மேட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ டைரக்ட் டேக்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜூன் 2025 ஃபார் டைரக்ட் டாக்ஸேஷன் வந்து சூனாக வந்து நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். டைரக்ட் டேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து இந்தந்த சாப்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இவ்வளோ வெயிட்டேஜ், அண்ட் தென் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும், டிசம்பர் 2024 கொஷின்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் கைஸ். Thank you. Bye.